ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மதுரையை அடுத்த பாரபத்தியில் தலைவர் விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு கோலாகலம். பிரம்மாண்டமான 2வது மாநில மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டனர். மதுரை தாவேக்க மாநாட்டு பாடல் ஒலிக்க என்ட்ரி கொடுத்தார் விஜய். மேடையில் அமர்ந்திருந்த தந்தை எஸ்ஏசி மற்றும் தாய் ஷோபாவை கட்டியணைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். லட்சக்கணக்கான தொண்டர்களின் ஆரவாரத்திற்கு இடையே ராம்பில் நடந்து சென்றார் விஜய். தொண்டர்கள் வழங்கிய கட்சி துண்டு மற்றும் மாலைகளை பெற்றுக் கொண்டார். 2வது மாநில மாநாட்டில் தாவேக்கவின் கொடியை ஏற்றினார் விஜய். 100 அடி உயர கம்பம் நேற்று சாய்ந்த நிலையில் 40 அடி உயர கம்பத்தில் கொடியை ஏற்றினார். தாவேக்க மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அங்கிள் அங்கிள் என குறிப்பிட்டு கேள்வி எழுப்பிய விஜய், மக்கள் எழுப்பும் போர் முழக்கம் ஸ்டாலின் அங்கிளை இனி தூங்க விடாது என்றும் திட்டவட்டம். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, ஊழல் இல்லாம இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் 1000 கோடிக்கு மேல ஊழல்னு சொல்றாங்க. அதுல மட்டுமா தப்பு நடக்குது? வேற எதுல தான் நடக்கல? உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கிள் கொடுக்கிறோம். இதை பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு தராமல் மாதம் 1000 ரூபாய் கொடுத்தால் மட்டும் போதுமா என முதலமைச்சருக்கு விஜய் கேள்வி. ஸ்டாலின் அங்கிள் இது வாட் அங்கிள், ரொம்ப ராங் அங்கிள் என கூறி விமர்சனம். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே அதை மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங். தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை ரைடு என்றால் மு க ஸ்டாலின் அங்கிள் டெல்லி சென்று விடுவதாக விஜய் விமர்சனம். ரகசிய மீட்டிங்கிற்கு பிறகு திமுகவின் பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்து விடுவதாகவும் சாடல். எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது. இது மட்டுமா? ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும், இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே, அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. அதேதான் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள், இஸ் வெரி ராங் அங்கிள். பாசிச பாஜக மற்றும் பாய்சன் திமுகவிற்கு எதிராக சாட்டை எடுப்பேன் என விஜய் உறுதி. திமுகவை பாயாசம் என விமர்சித்து வந்த நிலையில் பாய்சன் என புதிய பெயர் வைத்து விமர்சனம். மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிரான தானே கேட்கிறீங்க? வேற யாரு? மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேக்க இடையேதான் போட்டி என விஜய் அறிவிப்பு. ஆதாயத்திற்காக எந்த கட்சியினுடனும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் கிடையாது என்றும் மாநாட்டில் திட்டவட்டம். ஏதோ அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு, டீல் பேசிக்கிட்டு, இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது. தாவேக்கவின் ஒரே கொள்கை எதிரி பாஜக, ஒரே அரசியல் எதிரி திமுக தான் என விஜய் பேச்சு. மதுரை மாநில மாநாட்டில் விஜய் பிரகடனம். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். எப்படி? நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி, நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி. மதுரை தாவேக்க மாநாட்டில் எம்ஜிஆர் பாடலை பாடிய விஜய், எதிர்காலம் வரும் என் கடமை வரும் என்று பாடி பாஜகவையும் திமுகவையும் எச்சரித்தார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தை தனது அண்ணன் என குறிப்பிட்டு விஜய் புகழாரம். எம்ஜிஆரின் குணத்தை கொண்டவர் கேப்டன் என்றும் பெருமிதம்.
சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுபூர்வமா உண்மையா நம்ம பக்கத்திலே நிக்கிறவங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த மதுரை மண். தாவேக மாநாட்டு திடலில் வெயிலில் அவதியுற்ற தொண்டர்கள் மீது ட்ரோன் மூலம் தண்ணீர் தெளிப்பு. காலை முதலே திடலில் அமர்ந்திருந்த தொண்டர்கள் சிலர் மயக்கமுற்ற நிலையில் குளிர்ச்சியாக்கும் முயற்சி. தாவேக மாநாட்டு திடலில் காலையிலேயே வெயில் கொளுத்தியதால் தரை விரிப்புகளை கிழித்து தலையில் போர்த்தியிருந்த தொண்டர்கள் நாற்காலிகளையும் தலைக்கு மேல் தாங்கியபடி அமர்ந்தனர். தாவேக மாநாடு வளாகத்தில் நிழலுக்காக வைக்கப்பட்டிருந்த கூடாரத்தை தூக்கிச் சென்ற தொண்டர்கள் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவானதால் நிழல் ஏற்படுத்த முயற்சி. ஆபத்தை உணராமல் மின்விளக்கு கோபுரங்கள், ஸ்பீக்கர் டவர்கள் மீது ஏறிய தாவேக தொண்டர்கள். தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கெஞ்சியும் செவிமடுக்காமல் தொண்டர்கள் அடாவடி. மதுரை தாவேக மாநில மாநாட்டில் சீமானுக்கு எதிராக முழக்கம் எழுப்பிய தொண்டர்கள். அண்மையில் தாவேகவினரை கடுமையாக விமர்சித்து பேசிய சீமானுக்கு பதிலடி. தாவேகவில் நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறார்கள். காலை முதல் மாநாட்டு திடலில் காத்திருப்பவர்கள் குறித்த கேள்விக்கு சீமான் அதிரடி பதில். அமித்ஷாவின் வருகை தாவேக மாநாட்டை விட தமிழக அரசியலில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. எம்ஜிஆர் கட்டிக்காத்த கட்சி தற்போது யாரிடம் உள்ளது என்பதை நினைத்தால் வேதனையாக உள்ளது. அதிமுகவினரும் வெளியே சொல்ல முடியாத வேதனையில் உள்ளதாகவும் விஜய் சாடல். அதிமுக தற்போது யாரிடம் உள்ளது என அறியாமையில் விஜய் பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி பதிலடி. கட்சி துவங்கியவுடன் முதலமைச்சராக ஆசைப்படுவது நல்லது இல்லை என்றும் அறிவுரை. அண்ணாவும் எம்ஜிஆரும் கூட கட்சி துவங்கியவுடன் ஆட்சியை பிடிக்கவில்லை, கடுமையாக உழைத்துதான் உயர்ந்தனர். முதலில் உழைக்க வேண்டும் என தாவேக தலைவர் விஜய்க்கு ஏபிஎஸ் அறிவுரை. நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்த மத்திய அரசு பதவி நீக்க சட்டத்தை கொண்டு வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்களை திசை திருப்ப இது போன்ற சட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் விமர்சனம். அதிமுகவுக்கு இரட்டை நிலைப்பாடு என்பது சாதாரணமானதுதான். முன்னாள் அமைச்சர் ஆர் ரகுமான் கானின் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். மக்கள் குறைதீர் கூட்டத்தில் குஜராத்தைச் சேர்ந்த நபர் தாக்குதல் நடத்தியதை அடுத்து டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு. ரேகா குப்தாவின் வீட்டுக்கும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினரின் பாதுகாப்பு அளிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. பாகிஸ்தானுடன் இருதரப்பு விளையாட்டுகளில் இந்தியா இனி ஒருபோதும் பங்கேற்காது என மத்திய விளையாட்டுத்துறை அறிவிப்பு. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பாகிஸ்தானுடன் இந்தியா விளையாடும் என தகவல். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.